பத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கிறேன். இவங்க நாளைக்கு பொதுக்கூட்டம் அதுக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்திருக்காரு சொன்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம், நாளைக்கு அந்தியூர். இந்த நோட்டீஸ் 3 நாள் நான் இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆலோசனை கூட்டன்னு போட்டு விடுறீங்க. என்னதான் பண்ணுறது? இல்லை, ஆலோசனை நம்மளை பார்க்க வந்திருக்காங்களே. பார்க்க பொதுக்கூட்டம் எங்களுக்கு பார்த்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நான் தயவுசெய்து நீங்கள் போட்டு நியூஸ் பரப்புறீங்க. பாருங்க, தயவுசெஞ்சு உங்களை கேட்டுக்கிறது பாருங்க. நான் சொல்கிறது 2 நிமிஷம் கேளுங்க. அதெல்லாம் அதோட பிடிச்சிது. அண்ணன் சொன்ன 2 வார்த்தை தான் இன்னைக்கு ரொம்ப இதாக போயிட்டு இருக்காங்க. அதிமுகவினர் அழைப்புதல் வழங்க வந்த நிலையில் செங்கோட்டையனுடன் ஆலோசனை என்றால் செய்தி போடுவீர்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள் என்ன? முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவருமான செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இன்று தனியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகின்றார் என்று செய்திகள் இன்று காலை முதல் வெளியாகி வந்த நிலையில் அதற்கு தற்பொழுது செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். தன்னை சந்திக்க வந்தவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் அல்ல, நடைபெற போகின்ற அந்தியூரில் நாளை நடைபெற இருக்கின்ற அதிமுகவின் பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க வந்தவர்கள் என்று செங்கோட்டையன் தற்போது விளக்கம் அளித்திருக்கின்றார். அழைப்பிதழ் கொடுக்க வந்தவர்களை ஆதரவாளர்களாக கருதி தனியாக ஆலோசனை நடத்துகின்றார் என்று செய்தி போடுவது தவறானது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பாராட்டு விழா தொடர்பான பிரச்சனை ஏற்கனவே முடிந்து விட்டது. அது தொடர்பாக மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்க வேண்டாம். தான் தனியாக எந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை. தன்னை சந்திக்க வந்தவர்கள் நாளை நடைபெற போகின்ற அதிமுகவின் பொதுக்கூட்டம் தொடர்பான அழைப்புதலை வழங்க வந்த அதிமுகவின் அந்தியூர் நிர்வாகிகள் தானே தவிர தன்னுடைய தனிப்பட்ட ஆதரவாளர்கள் அல்ல என்பதை தற்பொழுது செங்கோட்டையன் உறுதி செய்திருக்கின்றார். கோவிலுக்கு சென்றுவிட்டு தற்பொழுதுதான் தான் வீட்டிற்கு வந்திருப்பதாகவும், இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிர்வாகிகள் தன்னிடம் அழைப்புதலை வழங்கிவிட்டு செல்ல இருப்பதாகவும், அதிமுக சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறுகின்றது, நாளை அந்தியூரில் பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த பொதுக்கூட்ட அழைப்புதல் வழங்குவதற்காக வந்தவர்களைத்தான் தனியாக ஆதரவாளர்களை சந்திக்கப் போகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த செய்தி தவறானது. தான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை நடத்தவில்லை, ஆலோசனை நடத்துவதற்கான அழைப்பையும் யாருக்கும் வழங்கவில்லை என்பதை செங்கோட்டையன் தற்பொழுது உறுதி செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற அந்த பாராட்டு விழாவில் பங்கேற்காதது தொடர்பாக எழுந்த பிரச்சனை ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டு விட்டது, அன்றோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்பதையும் தற்பொழுது செங்கோட்டையன் உறுதி செய்திருக்கின்றார். செங்கோட்டையனுக்கு நேற்றைய தினம் தனியாக காவல்துறை பாதுகாப்பு தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று ஒரு சில நிர்வாகிகள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு இன்று காலை 10 மணி அளவில் வருகை தந்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் தனியாக ஆலோசனை நடத்தப் போகின்றார் என்ற செய்தி வெளியாகி இருந்தது. ஆனாலும் தற்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். காலையில் கோவிலுக்கு சென்றுவிட்டு தற்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி இருப்பதாகவும், இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுக்கூட்டமும் நாளை அந்தியூரில் அதிமுக பொதுக்கூட்டமும் நடைபெறப் போகின்றது. அந்தியூர் அதிமுக நிர்வாகிகள் தன்னுடைய வீட்டிற்கு வந்து காத்திருப்பதாகவும், நாளை நடைபெறப் போகின்ற பொதுக்கூட்டத்திற்கான அழைப்புதலை வழங்குவதற்காகவே அவர்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிலர் ஆதரவாளர்கள் வந்திருக்கின்றார்கள், தனியாக அவரோடு செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தப் போகின்றார் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தவறான செய்தி. தான் எந்த வகையிலும் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடத்தவில்லை, ஆலோசனை நடத்துவதற்காக ஆதரவாளர்களாக கருதி யாருக்கும் அழைப்பும் விடுக்கவில்லை என்பதை செங்கோட்டையன் தற்பொழுது உறுதி செய்திருக்கின்றார்.